டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பெரியார், அண்ணா, கருணாநிதி. நீங்க கலைஞர் சொல்லலாம், நான் பத்திரிகையாளர். கலைஞர் தான் சொல்லணும். எனக்கு சாதி, மதம், இனம், கட்சி எந்த பாகுபாடு இல்ல. எனக்கு இந்தியன் தமிழ் என்ற பாகுபாடும் எனக்கு இல்ல. எனக்கு மனுஷன் தான், நல்லவன் கெட்டவன் தான். என்னுடைய பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். இவ்வளவு இது பண்ண வேண்டியது இல்ல. முடியும் முடியாத ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். நீங்க கூப்பிடுங்க, உங்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நீங்க கூப்பிட்டு தான் ஆகணும். கலைஞர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிட போகுது? என்னங்க சுயமரியாதை? பெரியார் என்னங்க சொன்னாரு? பேரை சொல்லிதாங்க கூப்பிட சொன்னாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? 100 முறை கூப்பிட்டுக்கங்க. கருணாநிதி என்ற பேர் அசிங்கமா உங்களுக்கு? இல்லைங்க, புனிதமான பெயர். அப்புறம் என்ன சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. திமுக கட்சிக்காரங்க எத்தனை பேர் கலைஞர் கூப்பிட்டு அரச கட்சி போகும்போது எவ்வளவு பச்சை பச்சையா வண்ட வண்டியா பேசுறீங்க தெரியாதா? கட்சிக்காரன் புத்தி எனக்கு புரியாதா? நானாவது கருணாநிதி பேசுறது எந்த ஆட்சி மாறாலும் ஒரே மரியாதை கொடுக்குறேன். நீங்க அப்படியே எங்க விலகி போனோம். நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இதெல்லாம் இவ்வளவு கோவம் வருது. சீமானே என்னென்ன பேசுறாரு, அதுக்கெல்லாம் கோவம் வரல. பச்சை பச்சையா பேசுறாரு, அதுக்கெல்லாம் கோவம் வரல. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் திமுக கட்சிக்காரன் செருப்பு கிட்ட வச்சிருக்கேன். அப்படியா? சீமான் என்று சொன்னாலே ஆபாசம், அசிங்கம், அவமானம், காமம், கேடுன்ற பொழுது ஒவ்வொரு தம்பிமாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். எனக்கு பிடிச்சது அதுதாங்க. எப்பவுமே நாகரிகமா ஒழுக்கமா பேசக்கூடிய கட்சி தான் திமுக. கண்டிப்பா. நானும் பல பேச்சு பார்த்திருக்கேன். எவ்வளவு நாகரிகமா நீங்க பேசுறீங்க தெரியுமா? எவ்வளவு ஒழுக்கமா பேசுறீங்க தெரியுமா? எந்த ஆபாச வார்த்தை நீங்க பேசுறது? நீங்க எந்த வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? இல்ல நீங்க ஏதோ ஒன்று கேட்க வரீங்கன்னு தெரியுது. இல்ல நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் சீமான் நாம் தமிழர் இயக்கம். பிரபாகருடைய மரணம் தமிழகத்தில் ஒரு கொத்தளிப்பை, ஒரு அதிர்ச்சியை, ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். அந்த பிரபாகருடைய மரணத்தை நீர்த்து போக செய்தது, ஒன்றுமே இல்லாமல் செய்தது பெரும் பங்கு சீமானுக்கு உண்டு. நமக்கே வெறுப்பா இருக்கு. என்னத்த ஆட்சி அதிகாரம். ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணா அவன் பலாத்காரம் பண்ணேன்னு ஒத்துக்கிறான். அந்த பொண்ணு பாவம் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 வருஷமா ஆட்சியில் முடியல. இப்ப நீங்களாவது பண்ணீங்க, கொடுத்து பார்த்துட்டு அது கடைசியில வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. அது எல்லாம் உள்ள டீலிங்ல இருக்காங்க. சீமான் பச்சை பச்சையா பேசாம கேட்டுக்கிறாங்க. நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெங்களூருக்கு போயிடுச்சு. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, அவருக்கே பாதுகாப்பு இல்ல உங்க ஆட்சியில. அவர் நீதிமன்றம் போய் கைது தட்டுறாரு. ஒரு போலீஸ்காரரு அவர் தான் கைது பண்ண, அவராலேயே முடியல. என்னங்க பைத்தியங்க அவங்களாம்? சொல்லுங்க, நான் என் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கல. இல்ல நான் சொல்றேன். வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதே சாதிக் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சாதிக். வணக்கம். என்ன மகிழ்ச்சியா இருக்கேன்? மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? எப்பவுமே திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சினா திமுக ஆட்சி, தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி, தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட ஆட்சி. இந்த ஆட்சி தொடரணும்னு விரும்புகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திட்டங்களையும் சட்டங்களையும் தீட்டுகிறவார் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம். யாருடைய வழிகாட்டி இந்த ஆட்சி? தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் முத்தமிழர் கலைஞரையும் வழிகாட்டியது ஆட்சி இருக்கு. அப்படின்னா பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்க கலைஞர். சரி, கலைஞர். நீங்க கலைஞர் சொல்லலாம், நான் பத்திரிகையாளர். கலைஞர் தான் சொல்லணும். முதல்ல கலைஞர் சொல்ல வேண்டியவரே பத்திரிகையாளர். நன்றி உள்ள பத்திரிகையாளனா இருந்தால் இந்தியாவிலே பத்திரிகைக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் சலுகையும் திட்டங்களும் வீடும் கட்டி தந்தது கலைஞர். அது லஞ்சம் மாதிரி ஆயிடாது? எனக்கு செஞ்சாருன்றதுக்காக நான் அவர் கலைஞர் புகழ தப்பா மரியாதை கொடுங்க. பால் தாக்கருடைய முழு பேர் என்ன? அடல் பிகாரி வாஜ்பாயுடைய முழு பேரு அவர் என்னன்னு சொல்றாங்க. லால் கிருஷ்ண அத்வானி முழு பேரு என்னன்னு சொல்றாங்க. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி முழு பேரு என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? அவங்க இந்துத்துவவாதிங்க. நான் சொல்ற எல்லாரும் நம்ம சுயமரியாதை உள்ளவங்க. நான் சொல்ற எல்லாரையும் சொல்றேங்க. கலைஞர் சொல்றதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு விட போகுது? இல்ல, நான் சொல்லணும் ஏன் கட்டாய கேக்குறேன். தன்மானத்தை பத்தி பேசுறீங்க, சுயமரியாதை பேசுறீங்க, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்றீங்க, எல்லாம் சரிசமம் சொல்றீங்க. நீங்க ஏன் இந்த அளவுக்கு மல்லு கட்டி நிக்கிறீங்க? கலைஞர் கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுங்க, உங்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நீங்க கூப்பிட்டு தான் ஆகணும். நன்றி உள்ள தமிழனாக இருந்தால் கலைஞர் என்று நன்றி உள்ள தமிழ்ன்றது பாருங்க. நான் பத்திரிகாரன். எனக்கு சாதி, மதம், இனம், கட்சி எந்த பாகுபாடு இல்ல. எனக்கு இந்தியன் தமிழ் என்ற பாகுபாடும் எனக்கு இல்ல. எனக்கு மனுஷன் தான், நல்லவன் கெட்டவன் தான். என்னுடைய பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். நான் அப்படிதான் நான் பார்ப்பேன். அவருடைய பேர் கருணாநிதி, அவருடைய பேர் கருணாநிதி இல்ல, கலைஞர் கருணாநிதின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், நான் பேசுறேன். ஒரு பத்திரிகையாளனே யாரையும் குறிப்பிட்டு புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு இது பண்ண வேண்டியது இல்ல. முடியும் முடியாத ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். முதல்வராக இருந்த கருணாநிதி நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றத்தில் நீதிபதி அவரை கலைஞர் கருணாநிதின்னு கூப்பிடுவாரா, கருணாநிதி கூப்பிடுவாரா?
நீதிமன்றம் அந்த நீதிபதியை பொறுத்து தான் அது. ஏங்க நீங்க வந்து சுயமரியாதை பேசுறீங்க, பெரியார் கொள்கை பேசுறீங்க. ஒரு நீதிபதி எப்படி நடுநிலையா இருக்கணும், எப்படி தன்மானத்தோட இருக்கணும், எப்படி சட்டப்படி பேசணும்ன்ற எண்ணம் சிந்தனை உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நீதிபதி கலைஞர் கருணாநிதி பேசுறது சரியா இருக்குமா, கருணாநிதின்னு சொன்னா சரியா? நம்ம எங்க விலகி போறோம், நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வர நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க சுயமரியாதை பேசக்கூடிய நீங்க கலைஞர் பேசணும்னு சொல்லி இந்துத்துவவாதிங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க வடநாட்டு தலைவரை கூப்பிடுவீங்க, தென்னாட்டு தலைவர் கூப்பிட மாட்டீங்க. அப்படி இல்லங்க. நான் பத்திரிக்காரங்க, எனக்கு அதிமுக சரி திமுக சரி யாரா இருந்தாலும் சரி பேரை சொன்ன பேர் எதுக்கு வச்சாங்க? பேரை கூப்பிட்டு தானே வச்சாங்க. நீங்க தாங்க அது என்ன அசிங்கமா இருக்கு? கருணாநிதி என்ற பேர் அசிங்கமா உங்களுக்கு? இல்லங்க, புனிதமான பெயர். அப்புறம் என்ன சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. தப்புன்னு சொன்னா ஏங்க இல்ல கண்டிச்சனா இந்த பாருங்க இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சனா கேளுங்க. நீங்க கருணாநிதி கலைஞர் துடிப்பாடுங்க, பொறுப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும். நாளைக்கு கிடைக்கலன்னு நாளைக்கு இன்னொரு கட்சி போக போறீங்க, எதிர்த்து பேச போறீங்க. நீங்க கட்சிக்காரங்க ஒருவர் கத்துவதாலேயே போய் உண்மையாகி விடாது. யாரை சொல்றீங்க? உங்களை தான் சொல்றேன். திமுக யாரும் கத்துறதே இல்ல. சொல்லுங்களா? நீங்க இப்படி சொன்னீங்க, என்னோட ரெக்வெஸ்ட் வச்சேன், சொல்லவே இல்ல. இல்ல நீங்க ஆணவத்தோட கண்டிக்கல, என்னோட எண்ணத்தை வெளிப்படுத்துறேன், நீங்க உங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துனீங்க. அத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பத்திரிகைக்காரன் நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஒரு பத்திரிகைக்காரன்ற அடிப்படையில பேரை சொல்லி கூப்பிடுறதா முறை, புரியுதுங்களா? அத திருப்பி கேட்டேன். இல்ல முடிச்சு கேளுங்க. மத்தவங்க எல்லாம் இப்படி பேர் சொல்றீங்க. அதுதான் இந்துத்துவவாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேள்வி கேட்டா இன்னொருத்தர் காமிப்பாங்க, இல்ல பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப அதே தான் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தலைவர் பேர் சொல்ல முடியும், சொல்லாதீங்கன்ற. உங்களை கேட்டா நீங்க பேசுங்க. என்னங்க சுயமரியாதை? பெரியார் என்னங்க சொன்னாரு? பேரை சொல்லி தான் கூப்பிட்டு சொன்னாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? 100 முறை கூப்பிட்டுக்கங்க. திமுக கட்சிக்காரங்க எத்தனை பேர் கலைஞர் கூப்பிட்டு அடுத்த கட்சி போகும்போது எவ்வளவு பச்சை பச்சையா வண்டியா பேசுறீங்க தெரியாதா? கட்சிக்காரன் புத்தி எனக்கு புரியாதா? நானாவது கருணாநிதி பேசுறது எந்த ஆட்சி மாறாலும் ஒரே மரியாதை கொடுக்கிறேன். நீங்க அப்படியா இருக்கீங்க? அப்படிதான் நீங்க அப்படியா இருக்கீங்க? கூக்கா செல்வம், சைத துரைசாமி இவங்க எல்லாம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? பாஜக போனாங்க. எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. அப்படியே நான் பேசிக்கிறேன். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் நான் கருணாநிதி தான் பேசுறேன் மரியாதை. இதெல்லாம் இவ்வளவு கோவம் வருது. சீமானே என்ன பேசுறாரு, அதுக்கெல்லாம் கோவம் வரல. பச்சை பச்சையா பேசுறாரு, அதுக்கெல்லாம் கோவம் வரல. எங்க ஒரு போட்டோ எடிட் பண்ணி அந்த போட்டோ மூலமா கட்சி ஆரம்பிச்சு அந்த போட்டோ வச்சு திரள் நிதி திரட்டி அதுல பிச்சை எடுத்து அதுல சாப்பிடுறவர்லாம் எங்க கலைஞரை பத்தி பேசிட்டாரு, திமுக பத்தி பேசிட்டாரு, பெரியார் பத்தி பேசிட்டாரு, அவருக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே. அது டைம் வேஸ்ட் இல்ல, பைத்தியக்காரத்தனம் தானே. ஒருத்தன் இவ்வளவு அயோக்கியனா இருக்கிறான், பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான், போர்ஜரி பண்றான், மக்களை ஏமாத்துறான், மக்களை திசை திருப்புறான். அவ்வளவு பெரிய அயோக்கியனை ஏன் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இது முதல்ல இந்த கேள்வி எல்லாமே அவர் கூட இருக்கிற தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா எங்களுக்கு சீமான் யாருன்னு தெரியும். இதே 2009 2006 சென்னை சைதாப்பேட்டை தேர்தலில் திமுக மேடையில் ஏறி திமுக ஓட்டு கேட்டவர் தான் சீமான். ஆமா, அப்ப கலைஞர் கூப்பிட்டான். ஆமா, பச்சோந்தியை விட வேகமாக நிறமாறக்கூடிய ஜீவன் உலகத்துல ஒண்ணு இருக்கு என்று சொன்னால் அது சீமான் தான். புரியுதுங்களா? இவ்வளவு அயோக்கியத்தனத்தை, இவ்வளவு பச்சோனித்தனத்தை, இவ்வளவு கேவலத்தை, இவ்வளவு திருட்டுத்தனத்தை இதையெல்லாம் கூட செய்து பட்டவத்தனமாக வெளியே வந்த பிறகு, ஊடகத்தில் வந்த பிறகு, தொலைக்காட்சி விவாத பொருள் ஆன பிறகு, மக்கள் காரி துப்பிய பிறகும் அவர்கள் பின்னால் சில தம்பிமார்கள் இருக்கிறார் சொன்னால் இதை பத்தி விவாதிக்க வேண்டியது நீங்களும் நானும் அல்ல, அவரோடு பின்னாடி சுத்தி கொண்டிருக்கிற தம்பிமார்கள் தான். ஒரு தலைவன் சொன்னா பூரி படையணும், ஒரு மரியாதை கிடைக்கணும், ஒரு எழுச்சி உண்டாக்கணும், அவன் பின்னால் போவதில் பெருமையா கருதணும். ஆனால் சீமான் என்று சொன்னாலே ஆபாசம், அசிங்கம், அவமானம், காமம், கேடுன்ற போது எதை நம்பிக்கையில அவங்க பின்னாடி போறாங்கன்றத நீங்கள் நானும் அலசி ஆராய்ந்து விவாதம் நடத்துவதை விட அவர் பின்னால் சென்று வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம். எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது அதுதாங்க பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க. அசிங்கமா ஆபாசமா பச்சையா பேசுறாங்க, அதுதான் நாம் தமிழ் கட்சி. எப்பவுமே நாகரிகமா ஒழுக்கமா பேசக்கூடிய கட்சி தான் திமுக. கண்டிப்பா அதுதான் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒழுக்கம், அந்த செயல்பாடு, அந்த நடைமுறை உங்கள்கிட்ட நிறையவே இருக்கு. நானும் பல பேச்சு பார்த்துருக்கேன். எவ்வளோ நாகரிகமாக நீங்கள் பேசுறீங்க தெரியுமா, எவ்வளோ ஒழுக்கமாக பேசுறீங்க தெரியுமா, எந்த ஆபாச வார்த்தை இருக்கு நீங்கள் பேசுறது இல்லை. நீங்கள் எந்த வார்த்தைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் இப்போ? இல்லை நீங்க ஏதோ ஒன்று கேட்க வரீங்கன்னு தெரியுது. இல்லை நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். என்ன அப்படியே பேசுறீங்களா? என்ன நான் அப்படிலாம் பேசுறது இல்லை. மற்ற எப்பவுமே மற்றவங்களை சங்கடப்படுத்தி பார்க்குற பழக்கம் இல்லை. நடிகைகளை பத்தி பேசுறது, தப்பா பேசுறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது அவங்களும் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எதை பத்தி கேக்குறீங்க? நடிகை தப்பா புரிஞ்சுட்டாங்க. எந்த நடிகை? குஷ்பு, நமிதா எல்லாம் பேசுனீங்க. இல்ல அதான் தேசிய மாநில நாயகத்தை சொன்னாங்க, அங்க போய் விளக்கம் சொன்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அது நீங்க ஏன் கலர்றீங்களா? அதுவா நீங்க கேட்டீங்களா? நான் நான் 22 வருஷம் மேடை பேச்சு பேசிட்டு இருக்கேன். என்னுடைய அந்த ஒரு 22 வருஷம் அந்த ஒரு மேடை பேச்சு தான் சர்ச்சையாச்சு. அதுவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இல்ல அதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன். வழக்கு இருக்கு. வழக்கு இருக்கு. நீதிமன்றம் இருக்கதா அதை பத்தி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன்.
வேணாம் விட்டுருங்க. நீங்களா எதுக்கு உள்ள எடுத்து விடுறீங்க? இப்போ நான் எது நான் சொன்னா அப்படியே கேட்டுட்டு போயிடுங்க. அடுத்த கேள்விக்கு இல்ல, நான் ஏதாவது சொன்னா நீங்க அப்படியே கேட்டுட்டு போயிடணும். நான் சொன்னேன் ஒழுக்கமா பேசுங்க, நேர்மையா பேசுங்க, உண்மையா பேசுங்க, அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் நீங்க பேசலன்னு சொன்னோன்னே நீங்க அப்படியே அமைதியா கடந்து போயிடணும். இதெல்லாம் உண்மைதான் நீங்க சொன்னதெல்லாம். அதான் நானும் சொல்றேன். நீங்க நான் உங்க பக்கம் தாங்க. நீங்க ஆரம்பத்தில் ஏன் பக்கம் எதிரியாவே நினைக்கிறீங்க. நடுநிலையா நில்லுங்க போதும். உங்க பக்கம் இல்ல, நீங்களே ஒத்துக்கிறது இல்லையா? அப்போ எந்த விஷயத்துல எந்த ஒரு ஒண்ணு கேளுங்க. ஒண்ணுதான் இருக்கான்னு சம்பவமா கேளுங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. நடுநிலை தான் இருக்குன்னு சொன்னேன். எந்த விஷயம் கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? இல்லையான்னு கேட்டீங்கல்ல, எந்த விஷயம் இல்லன்னு உங்களை திருப்பி கேட்கிறேன். நான் இருக்குதான் நான் சொல்றேன். வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன், முடிஞ்சிச்சு. நான் பேரை சொன்னதுக்கே நீங்க கோவம் வந்துச்சு உங்களுக்கு. ஏங்க இப்படி பேர் சொல்றீங்க? இப்போ அப்படிப்பட்ட தலைவரை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நீங்க அவரை பத்தி தப்பா பேசுறாரு, பிறப்பை பத்தி தப்பா பேசுறாரு, இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்களே, என்னதான் காரணம்? இல்ல, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை ஆட்சியில் இருக்கிற பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், வென்றால் அண்ணா வழி, தோற்றால் பெரியார் வழின்னாரு. ஓகேங்களா? தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அரசியல் நாகரிகத்தை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக கடைபிடித்துக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். நாய் குலைக்குதுன்னு தெரியும், பண்ணி சேத்துல முழுகி ஏந்து வருதுன்னு தெரியுது, கேவலமான விஷயங்கள் எங்களை நோக்கி வீசப்படுதுன்னு தெரியுது, மக்கள் மன்றத்தில் அவதூறு பரப்பப்படுதுன்னு தெரியுது. எப்படியா இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும், இந்த ஆட்சி மீது கவன திசை திருப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல தமிழ்நாட்டு கவர்னருடைய இஷ்யூ பெருசாகிற பொழுது எல்லாருடைய பார்வையும் தமிழ்நாட்டு ஆளுநர் நோக்கி திரும்புகிற பொழுது, எல்லாருடைய கண்டனங்களும் தமிழ்நாட்டு ஆளுநர் நோக்கி பாய்கிற பொழுது, எல்லாருடைய எதிர்ப்பும் ஆளுநர் மாளிகையில் பதிவு செய்யப்படுகிற பொழுது, அந்த ஆளுநரை காப்பாற்றுவதற்காக RSS என்ற இயக்கத்தால் எதிர்ப்புட்ட நாயாக தான் சீமான் டக்குன்னு பெரியார் பக்கத்தில் இருப்பார். பிரச்சனை டைவர்ட் பண்றதுக்கு RSS பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் சீமான் நாம் தமிழர் இயக்கம். நாம் தமிழர் இயக்கம் என்ற பேர் எப்படி கிடைச்சதுன்னு மாலைமுரசு ஐயா பாலசுப்ரமணிய தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு போட்டிருக்கிறார். இந்த நாம் தமிழர் என்ற பெயரை சீமானுக்கு வாங்கி தருவதற்கு குருமூர்த்தியும் சோம் இடத்துல பேசினார்கள். இந்த பேர் அவர் கொடுக்கட்டும், அவர் வைக்கட்டும், தமிழை வளர்க்கணும் ஆசைப்படுறாரு. 2 பேர் பேசிய காரணம் கொடுத்தேன். எப்ப பேசுறாங்க? 2009-10 பேசுறாங்க. ஆனா இது நாட்டுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு குருமூர்த்தி இப்ப அறிக்கை விடுறாரு, பெரியாரை பத்தி சீமான் பேசி நான் ஆதரிக்கிறேன்னா, பெத்ததே நீதானடா, உருவாக்குனதே நீதானே, சீமானுடைய பின்பலமே நீதானே, நீ போற எலும்பு துண்டு தானே அந்த கவிட்டு கத்திட்டு இருக்கிறான். டோவும் RSSம் குருமூர்த்தியும் பாஜக இயக்குற இது விலங்கு தானே சீமான் நாம் தமிழர் கட்சி. சீமான் பெரியாரை விமர்சனம் செய்கிறார். ஆதரிக்கிறது யாரு? பாஜக ஆதரிக்கிறது, குருமூர்த்தி ஆதரிக்கிறார், தமிழ்நாட்டு சங் பரிவார் ஆதரிக்கிறது, எல்லாருமே ஆதரிக்கிறாங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம், இது பிஜேபி கள்ள குழந்தை, பி டீம்னு. எப்படி பி டீம்னு ஒரு படத்துல வடிவேல் சொல்வார், நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்னா, எந்த வேஷம் போட்டாலும் கொண்டையை மறந்துறியே அப்படின்ட்டு. அது மாதிரி சீமான் எந்த வேஷம் போட்டாலும் அவர் RSS ஊதுகுழல் சோவும் குருமூர்த்தி உருவாக்கின கள்ள குழந்தைன்றதோட பேச்சில் தெளிவா காமிச்சிடுறாரு. தமிழ்நாட்டு ஆளுநர் சிக்கி சின்னாபினமாகிறார், எதிர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது, தமிழ்நாடு கொந்தளிக்கிறது, ஆளுநர் பதவி விலகணும், மன்னிப்பு கேட்கணும் சொல்கிற பொழுது அந்த ஆளுநரை காப்பாற்றுவதற்காக தேவையில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெரியார் பேச வேண்டிய அவசியம் என்ன? டைவர்ட் பண்ணாரு. எப்பொழுதுதான் பாஜக பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதுதான் அண்ணாமலைக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதுதான் மோடியின் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தலை தூக்குகிறதோ, எப்பொழுதுதான் பிஜேபி சிக்கல் வருகிறதோ, எப்பொழுதுதான் மத்திய தவறான திட்டத்தை சட்டத்தை தமிழ்நாடு கொண்டு வருகிறதோ, அப்பொழுதுதான் டைவர்ட் பண்றதுக்கு ஒரு துடுப்பு சீட்டு, ஜோக்கர் சீட்டு தான் சீமான். சரி, சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் இவ்வளவு பேசுற கோவம் வரலையா? வருதுதான். சில கடமைகள், சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதனாலதான் நீங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆவேசமா இருந்தா நீங்க கூட நேரா கூட போய் அடிக்கலாம், யாரையும் தடுக்கலாம் தயாரா இல்ல. நான் திமுக கட்சிக்காரன் செருப்பு கிட்ட அடிச்சிருப்பேன். சீமானை அடிப்பதற்கு திமுக காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருந்தாலே போதும். அப்ப நீங்க மனுஷன் இல்ல, நீங்க இப்ப அடிங்க சார். அதான் நீங்க மனுஷன் இல்ல, நீங்க பதவி மட்டும் வாங்குங்க, சுகத்துல சுமப்பீங்க. சொன்னீங்க சட்டத்தை நிர்வகிக்கிற பொறுப்பில் ஆளுங்கட்சியில பொறுப்பில் திமுக இருப்பதால் சில சம்பவங்களை சகித்து கொண்டு மக்கள் வைத்து சட்டம் இப்ப கூட 60 இடத்துல வழக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சட்டம் கடமை செய்யும், சட்டம் கடமை செய்யும். நீதிபதி என்ன சொன்னாரு? இந்த வழக்கை பத்தி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? காவல்துறை செய்யுங்க, எல்லாத்தையும் காவல்துறை செய்யும். அசிங்கமா இல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இல்ல. காவல்துறை சட்டம் தன் கடமை செய்யும் சொன்னீங்க. நீங்க திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் இல்லைங்க, தொண்டர்களும் இருக்காங்க. தலைவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சா தொண்டருக்கு வலி ஏற்படும். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் கண் அசைந்தால் தமிழ்நாட்டில் சீமான் நடமாட முடியாது தெரியும். நீதிமன்றம் சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுங்கன்னு, எடுக்க முடியல. உங்களுக்காக என்ன பயம்? உள்ள டீலிங்கா? முக்தாருக்கு இருக்கிற வேகம் எல்லாம் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நீதிமன்றம் சொன்னதை தமிழ்நாடு காவல்துறை கவனித்திருக்கும். ஆமா, கவனிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்ப நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் வேகமா சொல்லணும்னா உங்களுடைய ஆசை விரைவில் நிறைவேறும். போங்க. நான் மட்டும் கேட்கலங்க, திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர் கேட்கறாங்க, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நீங்க
வந்து ஹீரோவா டம்மியா இருக்கிறீங்க, அவன் ஹீரோ மாதிரி பேசுகிறான், ஆட்சி அதிகாரத்தில் எதிர்க்கிறான், எல்லாரும் எதிர்க்கிறான், எல்லாரும் பேசுறான், வெளிப்படையா பேசுகிறான், ரவுடிசம் பண்ணுகிறான், சட்டம் வேடிக்கை பார்க்குது, காவல்துறை வேடிக்கை பார்க்குது, எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க, என்னதான் பண்றீங்கன்னு கேட்கறானே. அவன் இன்னைக்கு பேசுவான், நாளைக்கு இல்லைன்னு போயிடுவான். இல்லைங்க, இப்ப நீதிமன்றம் சொல்லியாச்சு இல்ல, நடவடிக்கை இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நடவடிக்கை எடுக்கப்படும், அதுக்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்க ஆசை பிரகாரம், நீங்கள் விரும்பின பிரகாரம், நீங்க நினைத்த பிரகாரம் அது நடக்கும். நான் திமுக கட்சிக்காரன் இல்லை. நான் ஏன் நினைக்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா, அரசியல் களத்தில் ஒரு நாகரிகம் ஒன்று இருக்குது. அந்த நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு மூத்த தலைவர்களை அவங்களுடைய பிறப்பை பற்றி அசிங்கமாக பேசுறது, செருப்பு தூக்கி காட்டுறது, கண்டபடி பேசினே போயினே இருக்கிறாரு. இந்த நாட்டு மக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ வல்கராக பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான், எதுவுமே பண்ண முடியல. ராஜீவ்காந்தி நான் தான் கொலை பண்ணன்றான், ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்க்குது, மாநில அரசும் வேடிக்கை பார்க்குது. இந்த மாதிரி ஒரு குப்பனம் சுப்பனம் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களான்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் நான் வச்சுங்க, தமிழ்நாட்டு மறைந்த முதலமைச்சராவது வந்து மறப்பும் மன்னிப்பும் விட்டுருவாரு. யாரு? கலைஞர். அதெல்லாம் விட மாட்டாரு. தப்பு பண்ண தூக்கி உள்ள போனா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் லேட்டா அடிச்சாலும் லேட்டஸ்டா அடிப்பாரு, வாழ்நாள் ஃபுல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி அடிப்பாரு. இப்பதான் புரியுது மு.க. ஸ்டாலின் முன்ன எப்படி இருந்தாரு, கருணாநிதி இருக்கும்போது படை தளபதியா இருந்தாரு, எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தினாலும் எப்படி இருந்தாருன்னு இப்பதான் தெரியுது. உங்களை மாதிரி ஆளுநர் இப்படி உசுப்பு ஏத்தி 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 கடைசியில அவர் எதையும் செய்ய விடாம தடுத்து இருக்கீங்க. விடுதலை புலி இயக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கமா இல்லையா? ஆமா, தடை செய்து ராஜீவ்காந்தி படுகொலை தடை செய்யப்பட்ட இயக்கம்னா அந்த கொடியையும் இந்த அமைப்புடைய தலைவர் படத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஆமா, ஆனா இங்க ஒருத்தர் வெளிப்படையா பயன்படுத்த மாட்டாங்க. நான் சொல்றது பிரபாகரன் ஈழத்து மக்களுக்காக போராடினாரு, தனி ஈழத்துக்காக போராடினாரு. அது தமிழகத்தில் எல்லாரும் வரவேற்கிறாங்கன்னா வரவேற்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் சட்டப்படி பார்க்கும்போது தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய கொடியை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் வெளிப்படையா சொல்றாரு, நீ பெரியாருடைய தடியை கொண்டு வா, நான் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய புகைப்படத்தை பயன்படுத்துறேன், கொடியை பயன்படுத்துறேன், என்ன கிழிப்பேன்னு கேட்கிறாரு. இதுவே பைத்தியக்காரர் தானேங்க. எந்த பிரபாகரனை அவர் புகைப்படமா வைக்கிறாரோ, அதை காட்டுகிறாரோ, எதை வச்சு பொழப்பு நடத்துறாரோ, அதை வச்சு கலெக்ஷன் பண்றாரோ, எதை வச்சு சோறு துண்டாரோ, எதை வச்சு அந்த தம்பிகளை ஏமாத்தி கொண்டிருக்கிறாரோ, அந்த பிரபாகரனை தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவருடைய மாமனார் காளிமுத்து சபாநாயகரை வைத்துக் கொண்டு பிரபாகரனை நாடு கடத்த வேண்டும், கைது செய்ய வேண்டும், தூக்குல போட வேண்டும் ஜெயலலிதா பேசினார். சீமானுடைய மாமனாரை வைத்துக் கொண்டு சபாநாயகர் காளிமுத்து இருந்த பொழுது. ஆமா, யாருடைய மாமனாரு? சீமானுடைய மாமனார். பேசுறது யாரு? ஜெயலலிதா. என்னன்ட்டு பிரபாகரன் நாடு கடத்த வேண்டும், பிரபாகரனை கைது செய்ய வேண்டும், பிரபாகரனை தூக்குல போட வேண்டும். அந்த ஜெயலலிதா முதலமைச்சரான ஓட்டு கேட்டது யாரு? என்னங்க பைத்தியங்க அவங்களாம். சொல்லுங்க, நான் என் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கல. இல்ல, நான் சொல்றேன், பிரபாகரனை வைத்து பொழப்பு நடத்துற உண்மையான அக்கறை இருந்தா பிரபாகரனை நாடு கடத்தணும், ஜெயில போடணும், கைது பண்ணணும், தூக்குல போடணும்னு சொன்ன ஜெயலலிதா கை கொடுத்திருப்பாரு. அது இல்லங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் ஒரு தீவிரவாதி இயக்கம், விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த கொடியை பயன்படுத்துறேன், அந்த புகைப்படத்தை பயன்படுத்துறேன்னு பிரபாகரன் ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி நீங்களும் சொல்ல அவரே சவால் விடுறாரு. நான் சொல்றேன், அதுல கூட ஒரு உண்மையா இல்லைன்னு சொல்ல வரேன். முதல்ல அவங்க தம்பிங்க சொல்லிடுறேன்னா, அவர் சேலஞ்ச் விடுறாரு மேதகு பிரபாகரனை பத்தி சேலஞ்ச் விடுறாருல, நான் ஒரு படத்தை வைக்கிறேன், போடுறேன், பிடிக்கிறேன்ட்டு. நீ அவரு கூட உண்மையா இல்ல, நீ அவரையும் வித்தவன் தான், அவரையும் அடமானம் வச்சவன் தான், அவரையும் கேவலப்படுத்தினவன் தான். எனக்கு தெரிஞ்சு பிரபாகரனுடைய மரணம் தமிழகத்தில் ஒரு கொத்தளிப்பை, ஒரு அதிர்ச்சியை, ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். அந்த பிரபாகரனுடைய மரணத்தை நீர்த்து போக செய்தது, ஒன்றுமே இல்லாமல் செய்தது பெரும் பங்கு வந்து சீமானுக்கு உண்டு. அந்த பிரபாகரன் படத்தை வைத்துக் கொண்டே பிரபாகரனை இப்ப வச்சு சோறு துண்ணுவார், அதே பிரபாகரனை கைது பண்ணணும்னு சொல்லி அவங்க கூட போய் சேர்ந்துருவார். பிரபாகரன் போட்டோ செட் பண்ணி குழப்பம் நடத்துவார், அதே பிரபாகரன் தூக்குல போடணும் எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சி போய் ஓட்டு கேட்பார். ஆக சீமான் என்பது ஒரு காமெடி பீஸ், ஒரு பைத்தியக்கார கூட்டத்துடைய தலைவர், ஒரு சைக்கோ கூட்டத்துடைய தலைவர். குற்றாலத்தை குளிச்சா தெளிவாயிடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தெளிவா ஆயிட்டு இருக்கிறவங்க வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. முத்தி போனவங்க மட்டும் தான் சீமானோடு இருக்கிறார்கள். உங்க வாயிலாக ஒண்ணு கேட்க விரும்புகிறேன், எல்லா தமிழ்மார்களும் ஒண்ணு கேட்கிறேன். அந்த நாம் தமிழ் அமைப்பை பாலசுப்ரமணியன் ஐயா இடத்தில் நாங்கள் தான் பேசி வாங்கி தந்தோம் என்று சோவும் குருமூர்த்தியும் வாங்கித்தாக குருமூர்த்தி பதிரகமாக அணுகியதாக பாலசுப்ரமணியம் பதிவு போட்டிருக்கிறார். ஆமா, இது வரைக்கும் ஏன் நாம் தமிழ் இருந்து எந்த நிர்வாகியும் அதை மறுக்கவில்லை? அதான் ஒத்துக்கிட்டாங்களா? அப்புறம் என்ன? தமிழ் தேசம் பேனரை வச்சுக்கிட்டு செய்யறதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு, சமூக நீதிக்கு, பெரியாருக்கு, அண்ணாக்கு, கலைஞருக்கு, தமிழுக்கு விரோதமா வேலை செய்யறதுக்கு, RSS குலைக்கிறதுக்கு ஒரு நாய் தேவைப்பட்டது. அந்த நாயை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா வெளியே? நீங்க பாட்டு பேசி வைக்கிறீங்க, நான் இருந்து வெளியே போயிட்டு டீ நீங்க கேட்ட பதில் கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். நான் என்ன கேட்டேன்? நான் பேச தெளிவா இருக்கா இல்லையா? சீமான் என்ன கேட்டாரு? விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த கொடி தடை செய்யப்பட்டது, புகைப்படம் தடை செய்யப்பட்டது, வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி ஜாமீன்ல வந்து அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில். அது இருக்கட்டும், அந்த வழக்கு இருக்கும்போது என்ன அடிப்படையில் அவர் வெளியே வந்தாரோ, என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை கடைபிடிச்சிருக்கணும். இப்போ இவரு அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். போங்க, அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு ஓட்டு போட்டுடலாம்.
எதுக்கு அப்ப மத்திய இந்த ஒன்றிய அரசு கேட்க மாட்டேன், நீங்களும் கேட்க மாட்டீங்க. இதே ஒரு குப்பன சொப்பன இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட கொடியை பயன்படுத்தி இருந்தா தூக்கி உள்ள போட்டு மிதி மிதி மிதிச்சிருப்பீங்க. ஏன் சீமானுக்கு மட்டும் அப்படி தரங்க? நீங்க இடம் மிதிக்கணும்னு நினைக்கிறீங்க, மிதிப்பாங்க. போங்க, நமக்கே வெறுப்பா இருக்கு. இனத்த ஆட்சி அதிகாரத்தை ஒரு திருத்தனம் செய்து மட்டும் இல்லாம அது மனுஷன் வெளிப்படையாக சொல்றான். ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணா அவன் பலாத்காரம் பண்ணேன்னு ஒத்துக்கிறான், அவன் பொண்டாட்டியும் ஒத்துக்குது, இந்த அரசும் ஒத்துக்குது. அந்த பொண்ணு பாவம் கம்ப்ளைண்ட் கொடுத்து 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 10 வருஷமா ஆட்சியில் முடியல. சரி, இப்பயே நீங்களாவது போனீங்க, கொடுத்து 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 பார்த்துட்டு அது கடைசியில் வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. அது இந்த சட்டம் சரியில்லை, எங்க ஆட்சிக்காரங்க எரிசில்லை, எல்லாம் உள்ள டீலிங்ல இருக்காங்க. சீமான் பச்சை பச்சையா பேசாம கேட்டுக்கிறாங்க, இவங்க நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெங்களூருக்கு போயிடுச்சு. அப்படியா? பின்ன என்ன பண்ண முடியும்? நீங்க தான் எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களா? ஒரு வருண் IPS, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, அவருக்கே பாதுகாப்பு இல்ல உங்க ஆட்சியில. அவர் நீதிமன்றம் போய் கைது தட்டுறாரு. ஒரு போலீஸ்காரரு அவர் தான் கைது பண்ணோம், அவராலேயே முடியல, அவராலே ஏழையாமே இருக்கு. ஜனநாயக நாட்டின் சட்டம் சில வழிமுறைகள் இருக்குங்க, அது மீறி பண்ண முடியாதுல்ல. என்னங்க சட்டம்? நாட்டுடைய பிரதமரை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்ரூவ் ஆகுறான், அவனை தூக்கி உள்ள போட்டு மிதி மிதி மிதிச்சு எப்படா சொல்றேன்னு கேட்கறத விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களேங்க. அது என்னங்க சீமானுக்கு மட்டும் சட்டம் இப்படி வேடிக்கை பார்க்குது, சாதாரண குப்பை தான் தூக்கி உள்ள போட்டுருக்கீங்க. வழக்கின் தன்மையை பொறுத்து, வழக்கின் பிரிவுகளை பொறுத்து அந்த நடவடிக்கை நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க இல்லையா? காமராஜர் வச்சாரு, அண்ணா வச்சாரு, சங்கரலிங்க நாடார் இருந்தாரு. அப்ப காமராஜர் என்ன சொன்னாரு? அறிவு கட்டவன் உண்ணாவிரதம் இருக்கிறான் அப்படின்னு திட்டினாரு. உண்மைங்க. தமிழ்நாடுன்னு என்ன மேட்டர்னா, சீமான் என்ன சொல்றான், தமிழ் பேசுறாருல, அதனால சொல்றேன், தமிழ்நாடு என்ற பேர் வச்சது திராவிட கட்சிகள், திராவிட அமைப்புகள். இந்த பச்சை தமிழ் என்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையே காமராஜருக்கு தந்தது பெரியார் தான். ஆமா, ராஜாஜியை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு காமராஜர் முதலமைச்சர் ஆக்குற பொழுது அவர் எம்எல்ஏ கிடையாது. ஆனா எம்எல்ஏ இருந்தா தான் அவர் முதலமைச்சரா தொடர முடியும். அப்ப குடியாத்தம் தொகுதியில இருந்த ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி அந்த குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் நிக்கிறாரு. அப்ப பெரியாருடைய திராவிட கழகம் காமராஜருக்கு ஆதரவு கொடுக்குது. என்ன சொல்ற? பச்சை தமிழன் காமராஜருக்கு ஓட்டு போடுங்க. யார் முதல் வார்த்தை பயன்படுத்தினது? பெரியார். பெரியார் யாருக்கு? காமராஜருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி முதல் முறையாக 6 இடத்திலிருந்து பிடுங்கி ஒரு தமிழன் கையில வருது. தமிழ முதலமைச்சரா தொடரணும், பச்சை தமிழன் காமராஜருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பெரியார் அறிக்கை விடுறார். மறுநாள் அண்ணா திராவிட நாடு பத்திரிகையில் எழுதுறார், குன்றே குணக்கொழுந்தே குணாலா குடியாத்தம் சென்று வா, குலக்கல்வியை வென்று வா, காமராஜரை வெற்றி பெற செய். யார் எழுதுறது? பேரறிஞர் அண்ணா. அண்ணா எழுதுறாரு. திமுக எழுதுது. யாருக்கு எழுதுது? காமராஜருக்கு. பச்சை தமிழன் பட்டம் கொடுத்தது யாரு? தந்தை பெரியார். குன்றே குணக்கொழுந்தே குணாலா குடியாத்தம் சென்றுவா, குலக்கல்வியை வென்றுவா. ஏன்? காமராஜர் வென்றால்தான் இந்த குலக்கல்விக்கு முடிவு கட்ட முடியும்ட்டு திமுக தன்னுடைய பகிரங்க ஆதரவை காமராஜருக்கு தெரியப்படுத்தியது. சரி, பெரியார் தன்னுடைய ஆதரவை காமராஜர் தெரியப்படுத்தினார். இருவரும் சேர்ந்துதான் குடியாத்தத்தில் காமராஜரை வெற்றி பெற செய்தார்கள். சரி, காமராஜருக்கு இதே சிம்சன்ல செலவச்சது யாரு? உயிரோடு இருக்கிற பொழுது சென்னை மாநகராட்சியின் சார்பில் காமராஜருக்கு 10 அடி உயரத்தில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை கொண்டு வந்து ஜிம்கானா கிளப் வாசல்ல செலவச்சது திமுக மேயர். திமுக சென்னை மாநகராட்சி வைத்தது. எதுக்கு பேசுங்க? நாடார்கள் ஓட்டு வேணுமா? இல்லைங்க, அப்புறம் இந்த லூசு சீமான் கதை தெரியாதுங்க. அவர் காமராஜரையும் திமுகவையும் முட்டி விட பாக்குறாரு. அந்த லூசு கிட்ட சொல்லுங்க, முதல் எலெக்ஷன் நிக்க ஜெயிக்க வச்சதே திமுக தான். வரலாறு உண்மைங்க. சீமான் வந்து காமராஜரை ஒரு பொதுவான தலைவரா பாக்குறது இல்ல, ஒரு சாதி தலைவரா பாக்குறாரு. அவருடைய முட்டாள்தனமான சிந்தனைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு, வக்கர புத்தி. ஆமா, காமராஜர் ஒரு பொது தலைவரா சாதி மத இன பேதம் என்று எல்லோரும் பாக்குறாங்க. ஆனா இவரு காமராஜர் நாடா சமுதாயத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாதி வன்மத்தை வெளியே காட்டுறாரு. இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு, இப்ப இருக்குங்க, இருங்க, எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு வந்துருங்க. பெரியார் வந்து இஸ்லாமியில் தவறா பேசினாரு சொன்னது ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டத்தில் பேசினாரு. அதை முன்ன பின்ன ஆராயணும், அதை விட்டுருங்க. இப்போ காமராஜர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு, காமராஜர் முதல்வர் ஆன பிறகு இஸ்லாமியர்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணாரா இல்லையா? பண்ணார். காமராஜர் முதலமைச்சர் இருந்தபோது தான் இஸ்லாமிய மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. பண்ணாரா இல்லையா? ஆமா. இது சீமான் பேசுவாரா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல அவர் மூலம் தெரியுமான்னு தெரியலையே. அவருக்கு தெரிஞ்சதுல விஜயலட்சுமி வரலாறு தான் தெரியும். இந்த வரலாறு தெரியுமா? இந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா அவர் காமராஜர் பத்தி பேசியே இருக்க மாட்டாரு. அப்ப இஸ்லாமியர்களை பத்தி ரொம்ப அக்கறையோட பேசக்கூடிய இவரு, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது முதல்ல ரத்து பண்ணது காமராஜர்னு சீமானால பேச முடியுமா? கல்லுன்னு பேசாரு. கல்லுக்கு தடை கொடுத்தது யாரு? காமராஜர் ஆட்சி தானே. பேசுவாரா? நீங்க ஞாபகம் வச்சுங்க, சீமான் அரங்க கூட்டத்திலேயோ மாற்று கட்சியினரையோ மாற்று சிந்தனை உள்ளவரை வைத்துக் கொண்டு பேசினால் அவரால் 5 நிமிஷம் பேச முடியாது, மாட்டிப்பார். நீங்க நல்லா கவனிங்க, அவர் பேசுறதுலாம் யார்கிட்ட பேசுறாரு? முழு பைத்தியம், அரை பைத்தியம். அது ஒண்ணு, அவர் சிரிச்சாருன்னா பக்கத்துல சிரிக்கணும், பேசிட்டு இப்படி பின்னாடி பாப்பாரா? அவரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு, அது 4 பேர் சிரிக்கணும்.
இப்படி இருக்கிறவங்க தாங்க இதெல்லாம் உளர முடியும். வெளியே வந்து உளர முடியும், முக்தாட்ட உளர முடியுமா? நியூஸ்ல ஆதாரப்பூர்வமா கேள்வி கேட்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அருணன் பேசுறோன்னு லூசன் கோவப்படலையா? ஏன் இந்த லூசு சொல்லுது? ஏன் தெரியுமா? அங்க சரக்கு இல்ல. சரி, மது கருணாநிதி கொண்டு வந்தார், அப்புறம் அவரை விலக்கு கொடுத்தாரா? மறுபடியும் கொண்டு வந்தது யாரு? எம்ஜிஆர். சொல்றாரா? எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். சொல்றாரா சீமானே? டாஸ்மார்க்கை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். சரக்கை, சாராயத்தை, மதுவை அரசாங்கம் விற்கலாம்னு கொண்டு வந்தது ஜெயலலிதா. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா தமிழ்நாடு மெடாஸ் நிறுவனத்தை கொண்டு வந்தது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ரேஷன் கடை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் சீமான் ரேஷன் கடையை திறந்தவரை திட்டுவாரு, சாராய கடை திறந்தவரை புகழ்ந்து பேசுவார். இதுதான் சீமான். புரிய மாட்டேங்குங்க. இஸ்லாமியர்கள் எழுதுக்கு ரத்து பண்ணது காமராஜர், அதை பற்றி பேச மாட்டேன்றாரு. கல்லு தடை கொண்டு வந்தது காமராஜர், அதை பற்றி பேச மாட்டேன்றாரு. மது தவறுன்னு சொல்லி அவர் வாபஸ் வாங்குறாரு, எம்ஜிஆர் கொண்டு வர்றாரு, அதை பற்றியும் பேச மாட்டேன்றாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஈழ சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்றேன். மாப்போசி இறந்து போயிட்டானா போஸ்டர் ஓட்டுறானுங்க, வீர வணக்கம் நாம் தமிழர். எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்னா போஸ்ட் ஓட்டுறாங்க, வீர வணக்கம் நாம் தமிழர் அப்படின்ட்டு. எவ்வளவு கேவலம், பைத்தியம். தன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் முட்டாளா இருந்தாலும் எவ்வளவு அதுல பாராட்டினாங்க சீமான. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வடிகட்டின முட்டாளாவே வச்சிருக்கிறான் பாருங்க. ஈழத்தை பத்தி பேசுகிறவன், பிரபாகரனை பத்தி பேசுறவன், ஈழத்தமிழனை பத்தி பேசுகிறவன், தனி ஈழத்தை பத்தி பேசுறவங்க. இலங்கை இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பினது யார் தெரியுமா? எம்ஜிஆர் தான் போய் கேட்கிறார் எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி கிட்ட. ராஜீவ்காந்தி அனுப்பலாமான்றாரு, எம்ஜிஆர் ஆலோசனை சொல்றாரு. இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்புங்கன்னு சொல்றது யாரு? பீஸ் கமிட்டியா? ஆமா, அமைதி பட போது அனுப்ப சொன்னது யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு? மாப்போசி. இலங்கைக்கு இந்திய ராணுவ படை போக கூடாதுன்னு சொன்னது யாரு? கலைஞர். இலங்கைக்கு இந்திய ராணுவம் போக கூடாது சொன்னது யாரு? டெசோ அமைப்பு. போக சொன்னது எம்ஜிஆர், அனுப்புனது எம்ஜிஆர், அனுப்ப வச்சது ராஜீவ்காந்தி, ஆதரவு தந்தது மாப்போசி, போய் ரணகலம் ஆக்கினது இவங்க. ஆனா இந்த வெக்கமே எல்லாம் எம்ஜிஆருக்கு போஸ்டர் போடுவான், மாப்போசிக்கு போஸ்டர் போடுவான். ஆனா அந்த அமைதி படையை வரவேற்க மாட்டேன்னு சொன்ன கலைஞரை திட்டுவான். இந்த வரலாறு எத்தனை தம்பிமார்கள் தெரியும்? ஆனா நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணீங்க. அந்த ஒரே விஷயம் தான், ஈழத்து போர் நடக்கும்போது மட்டும் ஆட்சியை தூக்கி போட்டு இருந்தீங்க. கருணாநிதி மாதிரி உலகமே போட்டுருக்கீங்க. ஒரு தவறு நீங்க பண்ணிட்டீங்க. 1.5 வருஷம் அதுக்கப்புறம் அதே ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அது முடிவு நீங்க பண்ணிருக்கலாம். மாநில அரசுக்கு உட்பட்டு யாரும் தப்பா பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இல்ல, மாநில அரசுக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதான் நான் பண்ண முடியும் ஜெயலலிதா சொல்ற போது கை தட்டினவனுங்க எல்லாம் தமிழர்கள். ஒரு மிக 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 நுட்பமான விஷயங்க. ஐயா பிரபாகரன் எடுத்த ஒரு தேர்தலின் தவறான முடிவு. பிரதமர் பதவிக்கு ராஜபக்சேவும் ரணில் விக்ரமசிங்கும் போட்டி போடுகிற பொழுது ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற சூழ்நிலை இருந்த பொழுது இலங்கை தமிழர்கள் தேர்தலை புறக்கணிப்பார்கள் என்று பிரபாகரன் அறிவிக்கிறார். அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தோற்கிறார், பிரதமர் பதவிக்கு ராஜபக்சே வெற்றி பெறுகிறார். இதுதான் இலங்கை தமிழர் அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனை. அந்த தேர்தலில் பிரபாகரன் தேர்தலை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் ராஜபக்சே தோற்றிருப்பார், ரணில் விக்ரமசிங்கே ஜெயித்திருப்பார். அதிபர் அளவுக்கு ராஜபக்சே போயிருக்க மாட்டார், நாடு நாசமா போயிருந்திருக்கார். ஒரு சில நேரத்தில் தலைவர்கள் எடுக்கிற சில தவறான முடிவுகள் வரலாற்றை திருப்பி போட்டு விடுகிறது. பிரபாகரன் தான் காரணமா? அன்னைக்கு அவர் எடுத்த ஒரு முடிவு, ரணில் விக்ரமசிங்கே தோக்கறார். அது ஓபனா சொல்லுங்க, ஏங்க அப்படி யோசிச்சு தோக்கறார், ராஜபக்சே ஜெயிக்கிறார். இல்லங்க, இந்த இழப்பு காரணம் பிரபாகரன் தான். அன்னைக்கு எடுத்து அவர் எடுத்த முடிவு அது வெளிப்படையா சொல்லுங்க. நான் சொல்றேன், ரணில் விக்ரமசிங்கே ஜெயித்திருந்தால் அரசியல் களத்தில் ராஜபக்சே இல்ல, அன்னைக்கு பிரதமரா அவர் ஜெயிக்கலன்னா ஒண்ணே ஒண்ணு யோசிக்கிறீங்க. நம்ம ஏதாவது பேசி ஈழத்துக்கு எதிராக போயிடக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் பாலிசியா சொல்றீங்க. நான் வரல, இது நான் சொன்னது எல்லாமே வரலாறு நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன், நான் யூகத்தை சொல்லல. அதுதாங்க நான் நடந்த தேதிவர் சம்பவம் தான் சொல்றேன். உரிமையோடு சொல்லுங்க, பிரபாகரன் தவறு பண்ணிட்டான்னு சொல்லுங்க. நான் தான் சொல்றீங்க, அவர் தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால் ராஜபக்சே வெற்றி பெற்றால் ரணில் விக்ரமசிங்கே தோற்றார். அந்த தோல்வி ராஜபக்சின் வெற்றி இனவெறியை மேலும் தூண்டியது. அந்த ராஜபக்சே எப்படி குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் போய் இந்தியாவின் பிரதமர் ஆனாரோ அதே போல இலங்கையின் பிரதமராக இருந்தவர் இலங்கையின் ஜனாதிபதி ஆனார். அவர் உத்தரவு ஆடினார். விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மட்டும் சொல்றேன் கேட்டு, நீங்க பொதுவாகவே சொல்லுங்க. சொல்லக்கூடாது, பிரச்சனை ஆயிடும். அதான் சொல்றேன். சீமானு இலங்கை போருக்கு அப்புறம் சீமான் வந்து ஒரு தனியார் ஊடகத்தை ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணாரு. அந்த நிகழ்ச்சிக்கு பணம் கொடுத்து யார் தெரியுமா? ராஜபக்சேவோட தம்பி. புரியுதா? அதனாலதான் சீமான் ப்ராப்ளம் ஆனார். அந்த நிகழ்ச்சிக்கும் பணம் கொடுத்தாரு, சீமானுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. இந்த விஷயம் தெரியுமா? அதை நான் வெளியே சொல்ல முடியாது, அதனால தான் உங்களுக்கு ரகசியமா சொல்றேன். இதை அவங்க தம்பிமார்கள் கேட்டு ஒருவேளை திடீர்னு சுரணை வந்து ஈழ உணர்வு வந்து பிரபாகரனுடைய மகன் கனவில் வந்து கண் முன்னால் வந்து இதன் மூலம் வெளியே வந்தால் சந்தோஷம். எனக்கு எப்படி தெரியும் கேளுங்க. எப்படி தெரியும்? ஈழத்து போராளி ஒருத்தர் சொன்னார். அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் இது. பச்சோந்திங்க முதல்ல சொன்னல, பச்சோந்தி விட வேகமா நிறமாறக்கூடியவர். ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த பிஜேபி காரங்க RSS காரங்க நிற்கும் போது 2 முஸ்லீம் பொண்ணுங்க நிற்பாங்க கூட.
தொப்பி போட்டுக்கிட்டு. அதே மாதிரி தான் சீமான்ட்டியும். நம்ம தடாரஹீம் நம்ம பக்கம் இருந்தான் பார்த்தீங்களா, ஆளு பச்சோந்திகள், காட்டி கொடுப்பவர்கள், அதுக்கு பல அர்த்த பேர் வச்சுக்கலாம். நீங்கள் உலக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 1400 வருஷம் உலக ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களையும் அதிகமாக படுகொலை செய்தது யூதர்களோ கிறிஸ்தர்களோ கிடையாது, இஸ்லாமியர்கள் தான். இப்போ பாருங்களேன், தடாரஹீம் 17 வருஷம் சிறையில் இருந்தார். தன்னோட வாலிபத்தை இழந்தார், தன்னோட குடும்பத்தை இழந்தார். அப்படி ஒரு போராளியாக இருந்தவர். எல்லாரும் அவர் கனிமாக பார்ப்பாங்க. பாவம், என் மனுஷன் 17 வருஷம் சிறையில் இருந்திருக்காயா, எப்படிப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுடைய வாயில உச்சரிப்பு எப்படி வரணும், எதை பற்றி பேசணும், மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசணும். சவுக்கு சங்கருக்கு வக்காலத்தும், ஃபிலிக்ஸ்க்கு வக்காலத்தும், பாலியல் குற்றச்சாட்டுக்கு வக்காலத்தும், அப்படியே மனுஷன் மாறி போயிட்டாங்க. அவர் பக்கம் எந்த ஒளியும் வரல. தன்னை மரியாதை இருந்துச்சுங்க அவர் மேல. அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு. என்னங்க 17 வருஷம் சிறையில் இருந்தாங்க. நான் அவரை நெஞ்சில் வச்சிருந்தேன். இன்னைக்கு எங்க வச்சிருக்கீங்க? அடப்போங்க. எப்படியும் பாருங்களேன், 4 பேர் இங்கே போயிட்டான். அந்த வெல்லூர் இப்ராஹிம் போயிட்டான், இந்த பக்கம் தடாரஹீம் போயிட்டான். அப்புறம் குஷ்பு எப்படி இருக்கிறாங்க? அவங்க கிட்ட தான் கேட்கணும். நடிகை நமிதா, அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க இப்போ? பிஜேபி. அப்படியா? தெரியல. அவங்கள பேச மாட்டீங்களா? வாய்ப்பு அமையல. ஓகே, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.